அன்பர்களே, மனிதர்கள் நாளுக்கு நாள் கெட்டுப்போகிறார்கள் என்பதை இன்றைய செய்யுள் நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். எந்த வகையிலே கெட்டுப்போகிறார்கள் என்று சொன்னால், மிகவும் வேதனை தரக்கூடிய அளவுக்கு கெட்டுப்போகிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது அவர்கள் மரம் ஒழித்தனர், மறைமுறை ஒழித்தனர், இறைவன் திறம் ஒழித்தனர், செய்முறை ஒழித்தனர், சிறந்த அறம் ஒழித்தனர், அறிவு ஒழித்தனர், நலம் யாவும் புறம் ஒழித்தனர், புனர் உயிர் ஒழித்தனர், சிதடர். மரம் ஒழித்திலர், அது மட்டும் ஒழிக்கவில்லை. மரம் ஒழித்திலர், மறைமுறை ஒழித்தனர், இறைவன் திறம் ஒழித்தனர், செய்முறை ஒழித்தனர், சிறந்த அறம் ஒழித்தனர், அறிவு ஒழித்தனர், நலம் யாவும் ஒழித்தனர், புனர் ஒழித்தனர், சிதடர் என்று திருமண படலத்திலே வீரமாமுனிவர் சொல்வதை பார்க்கிறோம். அக்குருடர் பாவத்தை ஒழித்தனர். பிறகு வேத முறைகளை எல்லாம் ஒழித்து விட்டார்கள். இறைவனின் உண்மை இயல்பை மறைத்து ஒழித்தனர். செய்யும் வழிபாட்டு முறைகளையும் ஒழித்தனர். சிறந்த புண்ணியங்களையும் ஒழித்தனர். அறிவை ஒழித்தனர். நன்மை யாவற்றையும் ஒழித்து தள்ளினர் என்று கூறுகிறார். அக்காலத்து யூதர் குருடராயினர். பாவத்தை அகற்றவில்லை. மறைநெறிகளை மறந்தனர். இறைவனின் உண்மை பண்பை காத்திலர். வழிபாட்டு முறைகளையும் விலக்கினர். நற்பண்புகளை எல்லாம் இழந்தனர். அறிவையும் இழந்தனர். நன்மைகளை புறத்தே தள்ளினர் என்று வேதனைக்குரிய நிலையை படம் பிடித்து காட்டுகிறார். மரம் ஒழித்திலர், மறைமுறை ஒழித்தனர், இறைவன் திறம் ஒழித்தனர், செய்முறை ஒழித்தனர், சிறந்த வரம் ஒழித்தனர், அறிவொழித்தனர், நலம் யாவும் புறம் ஒழித்தனர், புனர் உயிர் ஒழித்தனர், சிதடர் என்று மிக வருத்தத்தோடு வீரமாமுனிவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக நாள்பட மனிதர் தங்களுடைய நல்ல இயல்புகளை சிறிது சிறிதாக இழந்து இறுதியாக முற்றிலுமாக இழந்து விடுகிற ஒரு சீர்கெட்ட நிலையை அடைகிறார்கள் என்பதை இங்கு எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். மிகவும் எச்சரிக்கை அடைய வேண்டிய ஒன்று. வாழ்க.